இந்த வீடியோவுடைய தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 1 லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் அதை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் அடிஷ்னலாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஃபுல் டைமாக கிடையாது. அடிஷ்னலாக நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோனும் டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரீ டைமும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆரம்பத்தில் இல்லைனாலும் ஒரு ஒரு 3 months 4 months கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலையும் மந்த்லி 1 லேக் அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு வாட்டியாச்சும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஒர்க் பண்ணணும், நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்கான ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கேப்சர் டைப் பண்ணோம்னா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டியும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் வந்திருக்கும். அதுவும் ஒரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே வராது. அது உங்களுக்காக ₹1 கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. உங்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எந்த கம்பெனிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா என்ட்ரி அந்த மாதிரிலாம் செய்கிறீங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வச்சு அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு ₹1 கூட லாபம் கிடைக்காது. பட் நான் இங்கே சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டபுள். அதாவது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் MCA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அந்த மினிஸ்ட்ரி கீழே ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்பெனி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, கைடன்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கணும், எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பத்தலை அப்படின்னு பல வருஷமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி, அதாவது ட்ரஸ்டபுளான ஒரு கம்பெனி எனக்கு கிடைக்கல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 1 to 2 months வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் நான் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் மட்டும் தான் பண்ணுறேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இல்லைங்க வீக்லியே 50,000 60,000 ஈஸியாக earn பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 5% டேக்ஸ் போக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க டைரெக்டாக நம்ம கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுக்காக வந்து நம்ம இங்கே பேங்க்கில் போய் அலையணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய எஃபிஷியன்சி பொறுத்து தான். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு 2 to 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். பட் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 லேக் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஆரம்பத்துலேயே இப்போ இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணுறேன் இந்த பிளாட்ஃபார்மில், நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கே எனக்கு பணம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அந்த மாதிரி இன்றைக்கே நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிகாஸ் நீங்கள் கட்டுற இனிஷியல் அமௌண்ட் அந்த மாதிரி சின்ன ஒரு அமௌண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களால் ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய பணம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்பெனியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி இது கம்பெனி கிடையாது. இது ஒரு டிஜிட்டல் யூனிவர்சிட்டி, டிஜிட்டல் பிரினர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது டிமாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹை டிமாண்ட், அதாவது இந்த ஸ்கில்லெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கற்றுக் கொடுக்குற டிஜிட்டல் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரினர் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் தராங்க. நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணி கொடுத்து மற்ற கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்து அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை, நம்ம சும்மா ஆன்லைனில் கேப்சா என்ட்ரி பண்ணால் பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க.
யாருக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ணி கொடுத்து பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுவீங்க. ஸோ டோன்ட் வரி, இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்கில்ஸுமே கற்றுக்குறாங்க. ஏன்னா அத்தனை ஸ்கில்ஸுமே கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சில பேர்த்துக்கு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லியேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரியான 40+ டிமாண்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லித்தராங்க. அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் 2 விதமாக நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு ஒரு மெத்தடும் இல்லை நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஃப்ரீலான்சிங் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. நான் ஒரு MBA படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். நான் இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு X அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் Yங்கிற கம்பெனிக்காக மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்பில் இருக்கேன் Xங்கிற ஒரு கம்பெனியில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா Yங்கிற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியாது. பட் உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அதாவது MBAல ஒரு ஸ்கில் கற்றுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணும்போது Xங்கிற கம்பெனிக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம், Yங்கிற கம்பெனிக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம், Zங்கிற கம்பெனிக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரீலான்சிங்கில் எவ்வளோ நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும், அதாவது எவ்வளோ இன்கம் நம்ம நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எஃபிஷியன்சி பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணால் லேக்ஸில் க்ரோர்ஸில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஜஸ்ட் த்ரூ அஃப்லியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃப்லியேட்டில் ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு ஃப்ரீலான்சிங் யார் நமக்கு கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை நம்ம யாருக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவர் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் தெரிஞ்சுன்னா அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி வேலையை செஞ்சு கொடுத்து அதன் மூலிமா நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்வொர்க் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற இன்னொரு கம்பெனி இருக்குது. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்து அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்கில்ஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீலான்சிங் மட்டும்தான் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணி கூட ஆஃப்லைனில் ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் செலக்ட் ஆகி அதன் மூலிமா கூட நீங்கள் உங்களுடைய கரியரை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பிடிக்காத ஒரு வேலை செஞ்சுட்ருக்கேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் அதில் ப்ளேஸ் ஆகி உங்களுடைய ட்ரீம் ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டவங்க ப்ரைவேட்டாக போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்காக வேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைம் யூஸ் பண்ணி மட்டுமே மந்த்லி இல்லைங்க வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சம்பாதிக்கிற நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜ் போயிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி டெய்லி ஒரு 1 hour 2 hours ஒர்க் பண்ணி மந்த்லி இல்லைங்க வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 ஒர்க் பண்ணுற சம்பாதிக்கக்கூடிய நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம இதனுடைய எல்லா ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு 2 விதமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 2 விதமாக கிடையாது, நம்பர் ஆஃப் வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பற்றி நான் சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறோம். ஸோ அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் சொல்லுவார், நான் இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினேன் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன், இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது, இதை நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பேர் தான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங். அதில் என்ன அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொருளுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கு கிளிக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு 75 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும். ஒரு 10 ரூபான்னு வைங்களேன். அந்த
ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இந்த நம்ம ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம எப்படி அஃப்லேட் மார்க்கெட்டிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்முடைய கற்றுக்கிட்டால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் என்னங்கிறது உங்களுக்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணவோ இல்லை அவங்கள போஸ்ட் பண்ணி வாங்க போகிறதோ கிடையாது. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஒர்க் போய் சம்பாதிக்கிறத விட நான் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா தானாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள்கிட்ட அவங்களே வந்து எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய லிங்கை ஷேர் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டன் கமிஷன் கிடைக்கும். நம்ம எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரியான கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்லேட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ் 0.05% தான் கொடுப்பாங்க. ஒரு அரை பொருள் வாங்குறாங்க உங்களுடைய லிங்க் வச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃப்லேட்டில் ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 15,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்லேட் கமிஷனாக மட்டும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ரூஃபெல்லாம் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்மில் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அஃப்லேட் மார்க்கெட்டிங் அண்டு ஃப்ரீலான்சிங் பண்ணி சம்பாதிக்கிறவங்களுடைய இன்கம் ப்ரூஃப். இதை வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அவங்களுடைய நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணுன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் ஐடி யூசர் ஐடி கொடுத்துறாங்க. லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இந்த அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா less than 1 year, less than 2 years, less than 3 months இந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 60,000 ஈஸியாக மந்த்லி இல்லைங்க வீக்லேயே சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த iDigitalPreneur அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு ஒரு செக்யூரான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் நீங்கள் பட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆன் டைம் அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரீலான்சிங் அண்ட் அஃப்லேட் மார்க்கெட்டிங் த்ரூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்துருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்ட் டைமாக ஜாப் அதாவது ஆன்லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கம்பல்சரி இந்த பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க எப்படி சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வீடியோஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் மறக்காமல் இது அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மொபைல் ஃபோனை ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வாழ முடியும். தேங்க்யூ.